இன்னைக்கு கொல்ல போயிடுது. அதை நான் ஆதாரத்தோட உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். அதை கேஜிஎஃப்ல நம்ம தலித் மக்கள் 1.5 லட்சம் பேர் இருக்கிறோம். நம்மளுக்கு இன்னைக்கு கேஜிஎஃப்ல நடக்கிற அநியாயம் இந்த உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அந்த தாக்கப்பட்டவனுக்கு இந்த கேஜிஎஃப்ல என்னென்ன அநியாயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் எத்தனையோ துன்பங்களை படித்து பல பட்டங்களை வாங்கினார். ஆழ்ந்த குளத்தை சேரு அதில் மூத்த போகிறாரு. அவரை கொண்ட பேரு அவர் தாண்ட அம்பேத்கரே வாழவழி காட்டினாரப்பா. அவர் பகுத்தறிவை ஊட்டினாரப்பா ஊட்டினாரப்பா. அரைது கும்பக கும்பகதா முக்காத்துக்கு கும்பகதா அச்சுக்கு கும்பக கும்பகதா முக்காத்துக்கு கும்பகதா அச்சுக்கே ஆ கும்பகே ஆ அச்சுக்கே ஆ கும்பகே. ஐயா ஸ்டார்ட் பண்ண பிறகும் கலந்துக்கினேன், இப்போ பண்ணேன். ஆனால் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா கேஜிஎஃப்ல நம்ம தலித் மக்கள் 1.5 லட்சம் பேர் இருக்கிறோம். நம்மளுக்கு இன்னைக்கு கேஜிஎஃப்ல நடக்கிற அநியாயம் இந்த உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அதனால தான் நான் கொஞ்சம் பேராயிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டேன். ஏன்னா நம்ம பாவப்பட்ட ஜனம், உழைக்கும் கரங்கள், உழைச்சி தான் நம்ம முன்னுக்கு வரணும். நம்ம ஒருத்தனை ஏமாத்தி முன்னு ஒருத்தர் தலித்து ஒருத்தனா கேவலம் இல்லை. நம்ம இன்னைக்கு எல்லாத்துலேயும் நம்ம இன்ஜினியர்ல இருந்து தொழிலதிகாரில இருந்து எல்லாத்துலேயும் நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்த்தப்பட்டவங்க கேவலமா இல்லை. ஆதாரம் இல்லைன்னு சொன்னா இந்த 1.5 லட்சம் தாழ்த்தப்பட்ட ஜனங்களுடைய செருப்பால நான் அடிச்சுக்கிறேன். நம்ம ஊர் கொல்ல போயிருக்குது. அதை தடுத்து நிறுத்தணும். நம்மெல்லாம் விழிப்புணர்ச்சியோட இருக்கணும். இந்த மாதிரி நம்மெல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்களை அன்பா கேட்டுக்கொண்டு ரசிக பெருமக்களை நீங்க பாட்டு ரசிக்கிறீங்களோ, நான் அதிகமாக பேசி உங்களெல்லாம் கஷ்டப்பட வைக்கிறதுல வருவேன். பொது மீட்டிங்கில் பேசுவேன், வீடியோவில் பேசுவேன், மீடியாவில் பேசுவேன். கேஜிஎஃப் அநியாயத்தை தடுக்கணும்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த மதிப்புக்கு மரியாதைக்கிற முன்னாள் எம்எல்ஏ சம்பங்கி ஐயா அவர்களுக்கு நன்றி, வணக்கம். அந்த தாக்கப்பட்டவனுக்கு இந்த கேஜிஎஃப்ல என்னென்ன அநியாயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு விரைவில் இது திருவிழா கடவுளுடைய மேடை. இதில் நான் சொல்ல மாட்டேன். விரைவில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் கண்ணிலே தண்ணி வரும். நம்ம 1.5 லட்சம் பேர் இருந்து இந்த ஊரில் வேஸ்ட். அதனால நம்ம இதே மாதிரி ஒற்றுமையாக இருந்து நம்மளுக்கு அநியாயம் எது நடக்குதோ அதை நம்ம தகர்த்தெறிஞ்சு தங்க வகையில எல்லா சமுதாயத்தும் நம்ம அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிற மாதிரி இந்த தேர் 17 வருஷமா நடத்தினிருக்காரு. அந்த 17 வருஷமா அவர் நடத்ததில்ல. பின்காலத்துல இந்த கவர்மெண்டே இந்த தேர் எடுத்து நடத்தணும். அதுக்கு நானும் அவரும் கண்டிப்பா பாடுபடுவோம். நீங்க ஜனங்கள்லாம் சிந்திக்கிற மாதிரி உங்களுக்கு என்னென்ன நான் சொல்லணுமோ அதெல்லாம் கரெக்டா எடுத்து சொல்லுவேன். நம்ம ஊரு இன்னைக்கு கொல்ல போயிடுது. அதை நான் ஆதாரத்தோட உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். அது பதவி இருக்கும் இல்லாத போட்டும் நம்ம ஊருக்கு ஒர்க்கர்ஸ்க்கு எப்பவுமே நடக்குது. இந்த நேரில் நான் அரசியல் பேசுறதுல நம்ம கட்சிக்கு புதுசா நம்ம முனிசிபாலிட்டி பிரசிடென்ட் ஜாயின் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மேல இந்த ஊர்ல இருக்கிற தாய்க்கப்பட்டவங்களுக்கு இப்ப இருக்கிற யார் பணியில் இருக்கிறவங்க அவங்க என்ன ஒரு எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தி அவங்க கூட நான் அப்புறம் பேசுறேன். இப்போ நீங்க எல்லாம் என்ஜாய் பண்றதுக்கு வந்திருக்கிறீங்க. ஒன்னு ரிக்வெஸ்ட் பண்றீங்களே, நீங்க எல்லாம் வாலிபருங்க என்ஜாய் பண்றதுக்கு இந்த நாளும் நீங்க லீவ் போட்டதும் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. எஸ்சி தேர்னா எங்க டிஸ்ட்ரிக்ட்ல
நம்ம ಫೇಮಸ್ ಆಗಿ ನಂಬರ್ 1 தேர். ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ನಮ್ಮ ಊರಲ್ಲಿ ಕಾರ್ಯಕರ್ತ ಸಮುದಾಯ, ನಮ್ಮ ಅಕ್ಕ ತಂಗಚಿಗಳು ಎಲ್ಲರೂ ಡ್ಯಾನ್ಸ್ பண்ணிட்டு ಸಂತೋಷமா இருக்கீங்க. இது பார்க்கறதுக்கு நமக்கு ரெண்டு கண்ணு பத்தாது. அது கூட இன்னொரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுறோம். அவங்க நம்மளுக்காக நைட்டெல்லாம் தூக்கம் விட்டுட்டு நம்மளுக்காக இருக்கிறாங்க அவங்க. ஏன்னா அவர் பீஸ்ஃபுல்லாக இந்த ப்ரோக்ராம் நடக்கணும். எஸ்சி தேர்னா நம்பர் 1 எந்த சண்டே இல்லாமல் எது இல்லாமல் நல்லா நடக்குதுன்ட்டு அடுத்த காலத்துக்கும் அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பேசணும். அந்த மாதிரி நம்மளும் நடக்கணும். ஏன்னா இந்த நாள் எஸ்சி தேர்னால நம்ம ஊர்ல இருக்கிற போலீஸ்காரங்க அவ்வளோ பேர் இல்லை, வேற காலத்தில் இருக்கிற போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. அவங்க நம்ம பற்றி நல்லா பேசணும். அவங்க பேசுகிற போய் அவங்க காலத்தில் போய் அதுக்கு நீங்கள் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாரும் என்ஜாய்மெண்ட் பண்ணுறது, நல்லா பாட்டு பாடுறது, நீங்களாம் டான்ஸ் பண்ணுறது எல்லாம் எங்கள் இடம் கொடுத்துருக்கு. நம்ம இந்த ஆர்கெஸ்ட்ரா எல்லா அக்கா சொல்கிறாங்க. தமிழ் நிறைய நம்ம உலக முன்சாமி மாதிரி தமிழ் நிறைய பேசுகிறாங்க. பேச அவர்கள் தப்பாக நினைக்கிறேன். ನಾನು ತಪ್ಪ ನೆನಪಿರಲಿಲ್ಲ ತಾನೆ. ದಯವಿಟ್ಟು ನೀವೆಲ್ಲರೂ ಎಲ್ಲರ ಮನೆಯಲ್ಲೂ ಕನ್ನಡ ಮಾತಾಡ್ತೀರಿ, ಎಲ್ಲರ ಮನೆಯಲ್ಲೂ ಮಕ್ಕಳು ಕನ್ನಡ ಸ್ಕೂಲ್ಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಏನಮ್ಮ ಕನ್ನಡದವರು ತುಂಬಾ ಜನ ಕನ್ನಡ ಮಾತಾಡ್ತೀರಿ. ಇಲ್ಲಿಂದ ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀರಿ, ಕನ್ನಡದವರು ಕನ್ನಡ ಕಲಿತಿದ್ದೀರಿ, ಕನ್ನಡ ಮಾತಾಡ್ತೀರಿ. ಮತ್ತೆ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಕನ್ನಡ ಕಲಿಕೆ ಮಕ್ಕಳನ್ನ ಸ್ಕೂಲ್ ಕಲಿಸ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಅದಕ್ಕೆ ನಮಗೆ ಬಹಳ ಖುಷಿಯಾಗುತ್ತೆ. ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ರಿಂದ ನಾವು ಮಾತೃಭಾಷೆ ಏನೇ ಇದ್ರೂ ಕೂಡ ತಾಯಿ ನಮ್ಮ ಈ ನೆಲ ಕನ್ನಡ ನೆಲ ಕರ್ನಾಟಕ. ಅದಕ್ಕೆ ನೀವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಬಹಳ ದೊಡ್ಡ ಗೌರವವನ್ನು ಕೊಡ್ತೀರಿ. ಕನ್ನಡದ ಹಾಡನ್ನು ಹಾಡಲಿಕ್ಕೆ ನೀವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಎಷ್ಟು ಖುಷಿಯಾಗಿ ಆನಂದಿಸ್ತೀರಿ. ಮತ್ತೆ ಎಲ್ಲರೂ ಡ್ಯಾನ್ಸ್ ಆಡಿಕೊಂಡು ಇವತ್ತು ಕೆಲಸ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಿ. ಇಲ್ಲಿ ನೆಲೆಸಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಯುವಕರು, ತಾಯಿಯರು ಮತ್ತು ನಮ್ಮ ಯುವತಿಯರು ಆರ್ಕೆಸ್ಟ್ರಾವನ್ನು ಆಡಿ ನಿಮ್ಮನ್ನು ಮನರಂಜಿಸ್ತಾರೆ. ಅದಾದ ನಂತರ ಪಲ್ಲಕ್ಕಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟಂಥ ದೇವರ ಮೆರವಣಿಗೆ ಸುಸೂತ್ರವಾಗಿ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. ಇದೇ ರೀತಿ ನಿಮ್ಮ ಸಹಕಾರ ಇದೆ. ಕೊನೆಯವರೆಗೂ ಪೊಲೀಸ್ ಅಧಿಕಾರಿಗಳ ಜೊತೆ, ಸಿಬ್ಬಂದಿ ಜೊತೆ ವಾಸ್ತವ್ಯ ಜೊತೆ ಮಾತಾಡಿದ್ರೆ ಅವರು ನಿಮಗೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಮಾತನಾಡ್ತಾರೆ. ಅವರ ಗುಣಗಳನ್ನು ನಾವು ಬೆಳೆಸ್ಕೋಬೇಕಂತೇಳಿ ನಾನು ವಿನಂತಿ ಮಾಡ್ತಾ ಈ ವೇದಿಕೆಯಲ್ಲಿ ನನಗೆ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟಂತ ನಮ್ಮ ನಗರದ, ನಮ್ಮ ಸಮುದಾಯದ ಎಲ್ಲ ತಾಯಿಯರಿಗೆ, ಯುವಕರಿಗೆ, ಹಿರಿಯರಿಗೆ ವಂದಿಸಿ ನನ್ನ ಮಾತನ್ನು ಮುಕ್ತಾಯ ಮಾಡ್ತೀನಿ. ಜೈ ಹಿಂದ್, ಜೈ ಹಿಂದ್.